அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை மகானை நம்பி மகானிடத்தில் நாம் அதை பிரார்த்தனையாக அவரிடத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தையும் போக்கி தன் பக்தர்களை அந்த மகான் எவ்வாறு காப்பாற்றி வருகிறார்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? பல அனுபவங்களை இப்படி பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எத்தகையதுன்னா, எந்த விதமான பாகுபாடும் மகானின் சந்நிதியில் கிடையாது. அது மிகவும் படித்த, மிகவும் தெளிந்து கற்ற வேத பண்டிதராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, விஐபியாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த மகானை பற்றிலாம் தெரியாதுங்க, ஆனால் அவரை பார்த்தா தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழனம் போல இருக்குன்னு நினச்சிண்டு வழிபோக்கர் ஒருத்தர் வந்து புலம்பினாலும் சரி, மகான் தாய் உள்ளத்தோடு அனைவரின் கஷ்டங்களையும் கேட்டுக்கொண்டு அனைவரின் கஷ்டத்திற்கான ஒரு நிவர்த்தியையும் சொல்லி அனைவரையுமே காத்து வருகிறார் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு மிக அற்புதமான ஒரு அனுபவம் தான் இது. ஒரு முறை மகாபிரியவா தன்னுடைய சிஷ்யர்களோடும் தன்னுடைய அணுக்க தொண்டர்களோடும் ஆந்திராவில் உள்ள ஹூசூர் என்ற ஊரில் முகாம். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான அம்பாள் கோவில். அந்த கோயிலில் பெரியவா அமர்ந்துண்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறது, இந்த மாலை வேளைகளில் பக்தர்களை அழைச்சிண்டு அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்கறது, தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை அந்த ஊரில் செய்வது கொஞ்ச நாள் தங்கியிருந்த காலம் அது. ஒரு நாள் காலை பொழுது மகான் தன்னுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு ஜபங்களை எல்லாம் முடிச்சுண்டு சந்திரமௌலீஸ்வர பூஜையையும் மிக ஸ்ரத்தையாக முடித்துவிட்டு அப்படி அமர்ந்துருக்கார் விஸ்ராந்தியா. அவ்வளோவா கூட்டம் எதுவும் இல்லாத ஒரு சமயம் அது. அப்படி அமர்ந்துட்டு தன் தொண்டர்களோடு அந்த ஊரை பற்றி விசாரித்து கொண்டிருந்த சமயம் திடீர்னு வாசல்ல ஒரு சத்தம். என்னது அப்படின்னு பார்த்தா, 2 எருமைகள் பூட்டின ஒரு வண்டி. நம்மெல்லாம் மாட்டு வண்டி கேள்விப்பட்டிருப்போம், அதில் காளைகளை பூட்டி இருப்போம் இல்லையா? எருமை பூட்டப்பட்டிருக்கும் ஒரு வண்டி. அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்தவள் ஒரு பெண். அந்த கிராமத்தில் வசித்து வரும் ஒரு கூலி தொழிலாளி. அந்த பெண் என்பது அவளுடைய தோற்றத்திலிருந்தும் அவளுடைய பேச்சிலிருந்துமே தெரிகிறது அவள் அந்த கிராமத்தை சேர்ந்தவள் அப்படின்னு. அவள் ஒரு பெரிய கூடையை எடுத்துக்கொண்டு, அந்த பெண்மணி ஒரு பெரிய கூடையை தன்னுடைய தலையில் வச்சுண்டு சுவாமிகளை பார்ப்பதற்காக கோயிலுக்குள்ளே வரா. அந்த கூடைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதற்குள் ஒரு ஆண்மகன் படுத்து கொண்டிருக்கிறார். அங்கு இருந்த சில பக்தர்களுக்கு மிகவும் ஆச்சரியம். ஒரு பெண் ஒரு ஆண்மகனை எப்படி தூக்கிட்டு வர முடியும்? எவ்வளவு பலம்! அந்த ஆண்மகன் யாருன்னு பார்த்துண்டா இந்த பெண்ணின் கணவன் அவர். அந்த பெண் அப்படி தன்னுடைய கணவனை தலையில் சுமந்துண்டு வந்து அந்த கூடைய பெரியவா முன்னாடி அப்படி வைக்கிறா கீழே. அப்படி மகான் முன்னாடி வச்சுட்டு தனக்கு தெரிந்த பாஷையில் தன்னுடைய மொழியில் காரே பூரேன்னு என்னென்னமோ கத்துறா பெரியவாளை பார்த்து. திடீர்னு சுவாமி அப்படி கையெடுத்து கும்பிட்றா, என்னென்னமோ பேசுகிறா. அவள் என்ன சொல்கிறாள் என்பது அங்கு இருந்த யாருக்கு பெரிதாக புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பெரும் கஷ்டம் அவர்களுக்கு உள்ளது என்பதை இவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது என்ன கஷ்டம்னா, இந்த பெண்ணின் கணவன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நீண்ட நாட்களாக உடம்பு சரியில்லை. தேக அசௌகரியத்தால் அவர் பெரிதும் பாதிக்கப்பட்டு நீங்காத காய்ச்சல் அவருக்கு வந்து சரிவர தன் தொழிலையும் செய்ய முடியாமல் குடும்பத்தையும் கவனித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. அதுபோக இவருடைய உடம்பும் இன்னும் சரியாகவே இல்லை. மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த கணவர். இவர்களும் எவ்வளவோ சிகிச்சை முறைகளை பார்த்திருக்கா, எதுக்குமே சரியாகலை. என்ன செய்யறதுன்னே புரியலை. அப்பொழுதுதான் இந்த ஊரில் இருக்கிற அம்மன் கோயிலில் ஒரு சாமியார் வந்திருக்காரு. அந்த சாமியாரை போய் பார்த்து நம்முடைய கஷ்டங்களை சொன்னோம்னா நம்முடைய கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும், எல்லாமே சரியாயிடும்னு யாரோ ஊரில் இருக்கிறவா சொல்லி கேள்விப்பட்டு தன்னுடைய கணவனை எப்படியாவது பெரியவா கண்ணில் காண்பிச்சிடணுங்கிறதுக்காக அவரையே தலையில் தூக்கிண்டு வந்திருக்கான் அந்த பெண். இதையெல்லாம் பார்த்துண்டு கேட்டுண்டு பெரியவா அப்படியே இருந்தார், மௌனமாக இருந்தார்.
அந்த பெண்ணும் கரா முரான தனக்கு தெரிந்த பாஷையில் சுவாமிகள்கிட்ட கத்தி கத்தி சொல்ல கொஞ்சம் இருமான்னு யாராலையும் அவளை கண்ட்ரோலும் பண்ண முடியலை. பெரியவா அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு தன்னுடைய சிஷ்யரை கூப்பிட்டாராம் பக்கத்தில். தனக்கு பணிவிடை செய்யும் அந்த தொண்டர் அப்படி அழைச்சிண்டு, ஏண்டா இந்த பெண் இந்த கிராமத்திலேயே இருக்கா, சாதாரண லம்பாடி பெண் மாதிரி தான் இருக்குது, அந்த கத்துறா, ஆனாலும் அவளுக்கு எவ்வளோ பதிபக்தி பார்த்துண்டையா, தன்னுடைய கணவனுக்கு முடியலைன்னதுமே அவனை தலையிலையாவது தூக்கிண்டு வந்து நம்மள்கிட்ட சொல்லிடணும்னு வந்திருக்காளே, பா இந்த பதிபக்தி எவ்வளோ வசதியானது அப்படின்னு கேட்டாராம் மகான். எல்லாரும் அந்த பெண் எப்படி இருக்கா, எப்படி கத்தரா, என்னென்ன சொல்கிறாங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த பொழுது நம் மகானின் அந்த பார்வையானது அந்த பெண்ணின் பதிபக்தி எத்தகையது என்ற அந்த ரீதியில் பார்த்து அந்த பெண்ணையும் பாராட்டுகிறார். என்ன பண்ணுறார், அங்கே இருந்த அந்த தாம்பாளங்களை பார்க்குறார். அதில் நிறைய பழ வகைகள் இருந்தது. அதிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை அப்படி எடுத்தாராம். அப்படி எடுத்து அப்படி உருட்டிண்டு அந்த பெண்ணுக்கிட்ட அப்படி கொடுத்துட்டார். அந்த பெண்ணும் அதை வாங்கிட்டு தன்னுடைய கணவனை மறுபடியும் எடுத்து தலையில் சுமந்துண்டு அந்த எருமை மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியில் போய் அவரை அந்த கூடையோடு வச்சுட்டு தானும் அந்த வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவர்களுடைய வேலைகளை பார்ப்பதற்கு சென்று விடுகிறார்கள். மறுநாள் காலை அதே எருமை மாடு பூட்டப்பட்ட அந்த வண்டி வருகிறது. அந்த வண்டி வரும் பொழுது அந்த பெண்ணோடு சேர்ந்து அந்த பெண்ணின் கணவரும் இருவரும் சேர்ந்து ஜோடியாக சந்தோஷமாக நடந்து வந்து மறுபடியும் அதே காரே பூரே வார்த்தைகள் தான், ஆனால் இம்முறை மிகவும் மகிழ்ச்சியான வார்த்தைகளோடு சுவாமின்னு சொல்லி இருவரும் நமஸ்காரம் பண்ணுறா. ஒரு குறையும் இல்லை, சேமமாக இருப்பள் அப்படின்னு மகான் சொல்லிட்டு முதல் நாள் ஒரு தொண்டர் இருந்தாரே அவர் அழைச்சிட்டு சொன்னாராம், சத்தியவான் சாவித்திரி கதை கேள்விப்பட்டிருக்கியோ? சத்தியவானை காப்பாற்றுறதுக்காக சாவித்திரி யமதர்மன்ட்ட போராடினானா, அது மாதிரி இவ சாவித்திரி ஆட்டமாக புருஷனை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டா, ஆனானா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாராம். உடனே கீழே இருந்த தொண்டர் என்ன சொன்னார் தெரியுமா? மகான் இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்? அவள் சாவித்திரினா நான் என்ன இவளுடைய கணவனின் உயிரை மீட்டு கொடுத்த யமதர்மனா அப்படின்னு கேட்க வரார். கூட இருக்கும் அந்த தொண்டர், பெரியவா யமன் இல்லை, யமனுக்கு யமன் காலகாலன் பரமேஸ்வரன் இல்லையா அப்படின்னு சொல்லவே மகான் சிரிச்சாராம். நான் என்ன பண்ணேன், காமாட்சி காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அப்படி அலாதியாக சிரித்த அனைவருக்கும் அருள் மழைகளை பொழிகிறார் மகான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எந்த ஒரு இடத்திலுமே தான் ஒருவரை காப்பாற்றினேன், தான் இந்த பக்தர்களுக்கான நல்லதை செய்தேன்னு எந்த இடத்திலுமே மகான் சொன்னது கிடையாது. அவ்வளவு பெரிய மகான், அவ்வளவு சக்தி வாய்ந்த மகா சுவாமிகளே இவ்வளவு எளிமையாக இருக்கிறார் என்றால் இந்த எளிமையை நாம் அனைவரும் போற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிச்சயமான உண்மை. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன மொழியில் நாம் இருந்தாலும் சரி, என்ன இனத்தில் நாம் இருந்தாலும் சரி, எந்த குலமாக இருந்தாலும் சரி, மகானிடத்தில் சென்று நம் கவலைகளை நாம் நிச்சயமான பக்தியோடு சிரத்தையோடு அவரிடத்தில் நாம் சரணாகதி அடையும் பொழுது அவர் எந்த விதமான ஒரு நெருடலும் நமக்கு ஏற்படாதவாறு நம்மை காப்பாற்றுகிறார். அத்தனை கஷ்டங்களையும் போக்கி அதற்கான தீர்வினை நமக்கு சொல்கிறார் என்பது நிச்சயமான உண்மை, சத்தியமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.